நல்லா இருக்கு. ஓகே சார். மேனுவல் தெரப்பி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்குங்க சார் உங்களுக்கு? மற்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க? மேனுவல் தெரப்பி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னொரு 95% மக்களுக்கு வந்து இந்த இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்கிறது தெரியாமல் இருக்குது. இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷன் வேண்டாம், நான் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறேன்னு வந்தால் கண்டிப்பாக பணமும் மிச்சமாகும். ரெண்டாவது உடம்பு ஒரிஜினாலிட்டியை கொண்டுகிட்டு வந்துக்கலாம். லைஃப் லாங்காக நம்ம இப்போ எனக்கு வயசு வந்து 52 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு இருந்தால் கூட அந்த 40 வருஷத்துக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். இதே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லா வகையிலையும் இதாயிரும். இப்போ பார்த்தோம்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணாதனால இப்போ உடம்பு வந்து ஃபுல்லாக வளைக்க முடியுதுங்க. அதே மாதிரி குனிஞ்சு முடியுது. பின்னாடி சைடா சார்? சூப்பர் சார். ஸோ சார் இனிஷியலாக இதெல்லாம் குனியவே முடியாது ஆக்சுவலாக, அப்படிங்க வரலாங்க சார் பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாக சார் எக்ஸாமினேட் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆரே ஒரு 10 டிகிரி 15 டிகிரி தான் வந்தது. சிவியர் ரேடியேட்டிங் பெயின், நம்னஸ், பாதம் ஃபுல்லாக மறுத்து இருந்தது ரைட் ஹேண்ட் சைடு. இவ்வளோதான் தூக்க முடியும் இனிஷியலாக. இவ்வளோதான் தூக்க முடியும். இதுக்கு மேலே பண்ணோன்னா ரொம்ப முடியவே முடியாது. ஈவன் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாது. இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்கள் தூக்கலாம் சார். இப்போ இவ்வளோ வருதுங்க. ஸ்ட்ரெச் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நார்மல். 2 காலையும் தூக்கலாம் சார் அட் அ டைம். இதையும் பண்ண முடியும் இப்போ சார்னால. இப்போ நிறைய எக்ஸசைஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம் மல்டிபிளாக. ஸோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் லாங் டேர்மாக சாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்போ எந்திரிச்சு கால் தூக்கலாங்க சார். சார் இது மாதிரி மல்டிபிளாக சாருக்கு எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ஏபிள் டு டூ ஆல் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இன் பாடி. எல்லாமே பண்ண முடியும் சார். எழுந்திரிச்சு வந்துடலாம் சார். இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ எப்படி உருவாயிருக்கு? ஒரு 100% எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கு? மற்ற இடத்துல கொடுக்கக்கூடிய பிசியோதெரப்பியை விட இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மற்ற இடத்துல எல்லாம் வந்து கை வச்சு நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புல கை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அவங்க வந்து ட்ராக்ஷன், ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு இது மாதிரி அந்த மெஷினை மட்டும் தான் வைக்கிறாங்களே, நம்ம உடம்புல வந்து தொட்டு பார்க்குறதோ வலியோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த விதமான இது கிடையாதுங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே எல்லாம் பண்ணுறதுனால அந்த உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களை வந்து சரி பண்ணி இந்த தசை நார்கள், மூட்டு, ஜவ்வு இதில் இருக்கிற பிடிப்பையெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொண்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரிஜினாலிட்டி வந்துடுது. நல்லா இருக்கும். நாங்கள் எந்த விதமான மெடிசன்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. சாருக்கு வரும்போது எந்த வித பெல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணல. நாங்கள் என்ன சிவியாரிட்டி இல்லாமல் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வித்தவுட் மெடிசன், வித்தவுட் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி சஜஸ்ட் பண்ண பேஷண்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் நான் சர்ஜிக்கலாக பண்ணி கொடுக்குறோம். வித்தவுட் மெடிசன் எல்லாமே மேனுவல் தெரப்பி நேச்சுரல் வேல தான் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்டுக்கும். எஸ்பெஷலி வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்பைன், ஹேண்ட்லிங் த ஸ்பைன் ப்ராப்ளம், டிஸ்க் புல்லாப்ஸ், ஸ்பைனல் கனால் நேரோவிங், ஸ்டெனோசிஸ், ரேடிகுலோபதி, சயாட்டிகா, செர்விக்கல் ரேடிகுலோபதி, இங்கே எது இருந்தாலும் கண்டிப்பாக மெடிசன் இல்லாமல், எஸ்பெஷலாக மெடிசன் இல்லாமல் நேச்சுரல் வேல ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் தெரப்பி. ஒன்லி வி நீட் கோஆப்ரேஷன். பேஷண்ட் கிட்டேருந்து கோஆப்ரேஷன் கேட்குறோம். நாங்கள் சொல்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். லைஃப் லாங் எக்ஸசைஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். என்னுடைய கோரிக்கை வந்து 3ங்க. ஒன்று வந்து டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு வரணும். இவர் சரி பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை 100க்கு 100 வச்சு வரணும். அடுத்தது வந்து பொறுமையாக இருக்கணும். ஒரு நாள் சரியாகல, 2 நாள் சரியாகல, 10 நாள் சரியாகலின்ட்டு அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் கழிச்சு தான் 100% க்யூர் ஆகிருக்குது. அப்புறம் இன்னும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோட கண்டினியூட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது மாதிரி இந்த 3, அதாவது நம்பிக்கை, எக்ஸசைஸ் பண்ணணும், பொறுமை, அதுக்கப்புறம் வந்து ஒத்துழைப்பு, இது 3 கொடுத்தோம்னால ஆட்டோமேட்டிக்காக இந்த பிசியோதெரப்பி மூலமாக, மேனுவல் தெரப்பி மூலமாக நம்ம உடம்பு வந்து ஒரிஜினாலிட்டியே கொண்டுகிட்டு வந்துக்கல. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் டைம். நீங்களும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேருந்து சேவ் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.